அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி அப்படி மாசா, அதாவது நேற்று நைட்டு ஹீரோட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, இனிமே லைஃப்ல நீ தலையிடாதடா அப்படின்னு சொல்லிட்டு உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோயினி அப்படி கெத்தா எப்பயும் போல பழையபடியே, அதாவது பழைய ராணியா திரும்பி வந்திருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி சும்மா கெத்தா காலில் எழுந்துச்சு வர்றாங்க. எழுந்திரிச்சு வந்து அழகா உட்காந்து சாப்பிட உட்கார்றப்ப கூட பாருங்க, அந்த ஃபோர்க்கையும் கத்தியையும் வந்து அப்படி ஒரு தேய்ச்சி அப்படி ஸ்டைலா உட்காந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு அவங்க பார்த்தீங்க அப்படின்னா சாக போறேன்னு தெரிஞ்சு வச்சு இருக்கிற வரைக்கும் அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, அவங்க வச்சிருக்க லிமிட்டட் எடிஷனா இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் வந்து இது போட்டுக்கிறாங்க. ட்ரெஸ், அதுக்கப்புறம் செயின், பிரேஸ்லெட், மோதிரம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அப்படி கெத்தா போறாங்க. ஆபீஸ்ல எல்லாம் பாக்குறாங்க. அதுலயும் அந்த எம்ப்ளாய் எல்லாம் குனிஞ்சு இருக்கும்போது அவங்க செயினை பார்த்தோன்னே மிரண்டுறாங்க. என்னடா அது செயின், இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லையடா இந்த டிசைன் அப்படின்னு. அப்படி அங்க நம்ம ஹீரோயினி போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த டைமண்ட் இருக்குல்லடி, அது வந்து இது வரைக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். இதுதான் ஒரே ஒரு மாடல் உலகத்திலே இருந்ததான் பிளட் டைமண்ட் சொல்லுவாங்க. அதை பாத்தீங்கன்னா அது இவங்க கிட்ட தான் இருக்குது அப்படி இப்படின்னு அழகா அழகா எப்பயும் போல இந்த அரசல் புரசலா இல்லாத விஷயத்தெல்லாம் இருக்கிற மாதிரியே பேசுவாங்க பாத்தீங்களா நம்ம மனிதர்கள்ட்ட. அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை இங்கேயும் வந்து வச்சிருக்காங்க போல இருக்கு. அது மாதிரி வந்து போரணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து கரெக்டா நம்ம ஹெய்யானுடைய அந்த பிஏ ஒருத்தி இருப்பால, அவ சொல்லுவா, போச்சு இன்னைக்கு வந்து பீகாக் மாதிரி தான் அப்படின்னு. அங்க புதுசா ஒருத்தி வேலைக்கு சேர்ந்தவ, அது என்ன பீகாக் அப்படின்னு கேட்டோன்னே, ஓ நீ புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்க இல்ல, உனக்கு தெரியாது, நல்லா கேட்டுக்கோமா, இங்க பார் நீ வந்து நம்மளுடைய ஹெயான் ஓனரை பத்தி என்னமா நினைக்கிற அப்படின்னு. அவங்களுக்கு என்ன ரொம்ப அழகா இருக்காங்க, ரொம்ப ஹம்புலா நடந்துக்கிறாங்க அப்படின்னு. ஹம்புலாவா, இங்க பாருமா, அவங்க பாக்குறதுக்கு மயில் மாதிரி அழகா இருப்பாங்க. மயில் எப்படி தொகையை விரிச்சிருக்கும் போது அந்த அவுட்ஃபிட் பாக்குறதுக்கு நல்லா அழகா இருக்கோ அது மாதிரி இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அப்படி கிடையவே கிடையாது. டோட்டல் டிஃபரெண்டா இருப்பாங்க. அவங்க எப்ப வந்து கோவப்படுவாங்க, எப்ப வந்து கோவம் இல்லாம நல்ல மூட்ல இருப்பாங்க அப்படிங்கறத யாராலையுமே கணிக்க முடியாது. அதனாலதான் நாங்க அவங்களுக்கு பீகாக்னு ஒரு பேர் வச்சிருக்கோம். அதாவது பட்ட பெயர் மாதிரி வச்சிருக்காங்க போல இருக்காங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி. அதே நேரத்தில் அந்த பொண்ணு டீயையும் கொடுத்து அனுப்ப, அந்த பொண்ணு போகும்போது கொஞ்சம் பயந்துகிட்டே போய் கடைசியில டீயை கொட்டிடும். ஐயோ மேடம் வண்டிச்சிருக்க மேடம் தெரியாம கொட்டிட்டே மேடம் அப்படின்னு. இருமா ஏன் வந்து பதறாங்க பாரு. அந்த பேப்பர் ஒன்றும் தேவை உள்ள பேப்பர்லாம் கிடையாது, தேவையில்லாத பேப்பர். அந்த டீல் ஒன்றும் பெரிய டீலும் கிடையாது, சும்மா நானே அதை வந்து தூக்கி போடலான்னு இருந்தேன், நீ இதை கொட்டிட்ட, ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் விடு அப்படின்றாங்க. பட் அந்த பொண்ணு, மேடம் சாரி எனக்கு புரியல, ஆக்சுவலி வந்து நீங்க மேல கோபமால இல்லையா அப்படின்னோடனே, இங்க பாருமா எனக்கு மேல எந்த கோபமும் கிடையாது, இங்க பாத்தியா இந்த பேப்பர்ல வந்து ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, கிட்டத்தட்ட இது வரைக்கும் நான் வந்ததுல இருந்து ஒரு 20 தப்ப கண்டுபிடிச்சிருப்பேன். அதுக்காக நான் கோவப்பட்டுட்டே இருக்க முடியுமா? அப்படி பார்த்தா 20 தடவை கோவப்பட்டிருக்கணும். அதனால என்ன ஆகும், என் உடல் நலத்துக்கு தான் கேடு, அதனால நான் கோவமெல்லாம் பண்ணலமா, நீ போய் வேலையை பாருமா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறாங்க. இங்கே வந்து சொல்லும் போது இல்ல எனக்கு பயமா இருக்கு, ஆனா அவங்க கோவப்படலன்னு சொல்றாங்க, என்னால் நம்ப முடியல அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்குது. சரி இப்படிதான் ஹீரோயின் இது பண்றாங்க பார்த்தா, அங்க பார்த்தா ஹீரோவோட இதுல பாத்தீங்கன்னா அவங்க வந்து வக்கீல் டீம்ல, சோ அவங்களோட இதெல்லாம் வந்து நாங்க ஆடிட்டிங் பண்ண போறோம், ஆடிட்டிங் டீம்ல இருந்து வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அங்க ஒரு குரூப் வந்து அங்க இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ஹீரோவும் அப்படி வராரு. வர்றப்ப கூட இவங்க பேசிக்கிறாங்க தனியா, அந்த பொருளி பேசுவாங்க இல்ல, எங்க போனாலும் இதுல ஒரு 4 பேர் இருக்காங்க பொருளி பேசுறதுக்கு நம்மளை பத்தி. அதே மாதிரி இங்க ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்க இங்க பாடுறா, இவர் பண்ணதுனால தான் இவ்வளவு பிரச்சனை வருது, டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் பொண்டாட்டி ஆபீஸ்லயே வேலை ஆக்குறாரு, அவர் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பாடுறா அப்படின்னு சொல்லி ரொம்ப மகா மட்டமா பேசுறாரு. இதை ஒரு பக்கம் ஹீரோ கேட்டாத மாதிரி தான் இருக்காப்ல. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினி ஒரு பக்கம் அட்ராசிட்டி என்ன பண்றாங்கன்னா, இவங்க ஜெர்மனி ட்ரிப்பு போயிருந்தப்ப அங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அது எல்லாம் வந்திருக்குல்ல, அந்த இது எல்லாத்தையும் ஃபைல் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா அது என்னடானா ஒரு 2 அடுக்கு இருக்குது, அது எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஒன் பை ஒன்னா பார்த்து. இத பிஎம் கேக்குறாங்க, மேடம் எல்லாமே வா அப்படின்னோடனே, ஆமா எல்லாமே தான் அப்படின்றாங்க. இங்க வந்து பார்த்தா பிஏ கூட ஒரு கையால் இருப்பான், அவன் ஏமா என்னமா இது அப்படின்னு, டேய் இது ஃபுல்லாமே ரிஜெக்ட் ஆனதுடா, எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கடா அப்படின்றான். என்னது எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா? ஏமா அவங்க போயிட்டு வந்தது வெறும் 2 வாரம் தானமா, அதுக்குள்ள என்னமா இப்படி அப்படின்றப்ப, எனக்கு தெரியல ஆனா எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே ரிஜெக்டட் அப்படின்றாங்க. இப்ப ஹைலைட் என்ன தெரியுமா, இதுல புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா, டிவோர்ஸ் கொடுத்தாச்சு. ஆனா இவங்க 2 பேரும் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. நம்ம மேடம் வந்து என்ன பண்றாங்க, அந்த ஒரு கடையை வந்து பூட்டுறதுக்காக சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க, அதை க்ளோஸ் பண்ணி வெளியே அனுப்பணும்னு சொல்லி. ஆனா நம்ம தலைவர் என்ன பண்றாரு, அதை பத்தின ஃபைல் அது போக அங்க இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸையும் அவர்கிட்ட வந்து வருது. இந்த மாதிரி சில விஷயங்களுக்காக ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு வரும்போது அவர் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு முடியாதுன்னு சொல்லி சைன் பண்ணி அனுப்பிடுறாரு. நீங்க சொல்லுங்கப்பா, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் அவங்களுக்குள்ள ஒரு அடிச்சுக்கன்னு முடிவு பண்ணிட்டா 3வது மனுஷன் ஒரு 2 பேர் வச்சிருப்பா இல்ல உடல்ல வச்சு விளையாடுவாங்க. அது மாதிரி இங்க விளையாடுறாங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேரும். என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து இல்ல அந்த கடையை மூடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து சைன் பண்ணி அனுப்பிடுறாரு அப்ரூவல் கொடுக்காம. இந்த விஷயத்தை வந்து அவங்க பிஏ வந்து யாரு, நம்ம ஹீரோயினுடைய பிஏ சொல்லுவாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு நம்ம ஹீரோ பேசுற மாதிரியே இருக்கும். ஆக்சுவலி மன்னிச்சிருங்க மேடம், என்னால வந்து இது அப்ரூவல் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா அந்த கடை கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா இங்கே இருக்கு. அது மட்டும் இல்லாம எத்தனை தடவை 3 டைம் ப்ராஃபிட், அதாவது வந்து 3 மடங்கு ப்ராஃபிட் நமக்கு கொடுத்துருக்கு. ஒரு தடவை ப்ராஃபிட் கொடுக்கல அப்படிங்கறக்காக அதை க்ளோஸ் பண்ண முடியாது. அதே நேரத்தில் நீங்க இந்த பேப்பர் எனக்கு அப்ரூவல் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும், நான் இந்த கடையை பூட்டுறதுக்கு எந்த ஒரு அப்ரூவல் பேப்பர்லையும் சைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாப்ல. இதை அந்த பிஏ சொல்லும்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே இருக்கும். அதுக்கு பதிலுக்கு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, ஹீரோவோட பிஏட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லி அனுப்புறாங்க. அதை நம்ம ஹீரோவோட
பிஏ வந்து சொல்றாப்ல. அப்ப அவருக்கு நம்ம ஹீரோனியே பேசுற மாதிரி இருக்கும். லா டிபார்ட்மெண்ட் நீங்க இருக்கலாம், இருந்தாலுமே வந்து ஒரு சிஇஓ நான் அப்ரூவல் கொடுக்குற ஒரு விஷயத்தை நீங்க எப்படி தடுக்க முடியும்? அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு லாயர், ஓகேவா? அதுவும் இல்லாம இந்த சிஇஓ என்ன சொல்றனோ அதை நீங்க செய்யணும். அதுக்காக தான் உங்களுக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கோம். சோ அதை மட்டும் செய்யுங்க, நீங்க ஜஸ்ட் சைன் பண்ணி அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனி சொல்றாங்க. சோ இதை வந்து நம்ம ஹீரோவோட பிஏ சொல்லும்போது அவங்களும் சார் இதுதான் சார் மேடம் சொன்னாங்க அப்படின்றாப்ல. ஓகே ஓகேப்பா நான் பாத்துக்கிறப்பா அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிடுறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பிஏக்களை வச்சே விளையாடுறாங்க. இதுல காமெடி என்ன தெரியுமா? இப்போ நம்ம ஹீரோ எவ்வளத்தையும் கேட்டு ஃபுல் எனர்ஜியா வந்திருக்கா. சரி விடு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க எல்லாரும் நம்ம சாப்பிட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சூசி ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற ஜே ஹோட்டலுக்கு போகண்டா அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது பிஏ வந்து சார் 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 ஒரு நிமிஷம் இருங்க, என்ன நீங்க இங்க போறீங்க? நம்ம என்ன சைனீஸ் ஃபுட் சாப்பிட போவோமே? ஏன்டா அங்க நல்லா தானடா இருக்கும், சூசி நல்லா சாப்பாடு இருக்கும்டா, வாடா போலாம்டா. இல்ல சார் நம்ம ஆளுங்க எல்லாருமே சைனீஸ் ஃபுட் தான் சார் விரும்புவாங்க. இவன் சொல்ல அவங்க எந்திரிச்சு உட்கார்றாங்க, காண்டாடுறாங்க. நம்ம ஹீரோ அதே நேரத்தில் டேய் அங்க சாப்பாடு வாங்கடா, ஏன்னா சைனீஸ் ஹோட்டல் போகணும் சைனீஸ் ஹோட்டல் போகணுங்கிற அப்படின்றப்ப சார் இங்க இருக்கிற எல்லாருக்குமே சைனீஸ் ஃபுட் தான் சார் நிறைய பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு சொல்லுங்கடா அப்படின்னு சையை காட்டிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் எல்லாருமே வெறும் மண்டையை மட்டும் ஆட்டிட்டு யார் யாருக்கோ மெசேஜ் அனுப்புறேன், அவங்களுக்குள்ளேயும் பேசிக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம பேக்கியானாவுக்கும் வந்து இது பண்ணிடுறாங்க, அந்த பிஏ இருப்பாங்கல்ல அவங்களுக்கும் மெசேஜ் அனுப்பிடுறாங்க. இப்ப விஷயம் என்னன்னா இவங்க ரெண்டு பிஏக்களுக்குமே தெரியும். ஸோ அதே மாதிரி அந்த பிஏ வந்துட்டு எதுக்கு போவேனான்னு சொல்லி சொன்னான்னு இப்பதான் தெரியுது. நம்ம ஹீரோயினுடைய பிஏக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பான்ல. ஸோ ரெண்டு பேரும் கான்டாக்ட்ல பேசும்போது இல்ல நாங்க வந்து பி எலிவேட்டர்ல போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு, அவ வந்து நாங்க ஏ எலிவேட்டர்ல போறோம் அப்படின்னு சொன்னேன். ஸோ கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கும். அதனால வந்துட்டு சொல்லி பேசிக்குவாங்க. அப்பாடா ரெண்டு பேரும் மீட் பண்ண மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லி எங்க மீட் பண்ணா சண்டை வந்துருமோன்னு. ஆனா அதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சாங்கன்னா சரிமா இந்த எலிவேட்டர் வர்றதுக்கு லேட் ஆகுது, நம்ம அந்த லிஃப்ட்ல போலான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுறாங்க. அது பேர் எலிவேட்டர். நான் வந்து ஏதாவது மிஸ் ஆயிருந்தா கூட கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ அதுல போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பீல போறாங்க. இதே நேரத்தில் ஐயோ மேடம் இல்ல மேடம் இதுலயே போவோம், அட வாமா அப்படின்னு சொல்லும் போது இவங்க வேமா போகும்போது டேய் பிளான் மாறி இருச்சா மேடம் அங்கதான்டா வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அவன் ஐயோ என்னடா இங்க வந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு அவன் என்ன பண்றது தெரியாம முழிக்கிறான். இவன் சார் நம்ம வேணா அப்புறமேல் போவோமா, வேணா அந்த பக்கம் போவோமா இந்த பக்கம் போவோமா நிலப்பாடே பிசாம இருறா அப்படின்றப்ப இவன் என்ன பண்ணுவானா, இப்போ ஒரு கூத்து கேளுங்க, இந்த குரூப் சாட் அனுப்புவான் அது மாதிரி அங்க இருக்கிற குரூப்புக்கெல்லாம் ஹேயான் மேடம் வந்துகிட்டு இருக்காங்கடா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கடா எமர்ஜென்சிடா அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புவான். இது குரூப்ல எல்லாத்துக்கும் போகும் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதே குரூப்ல நம்ம தலைவர் இருப்பாப்ல. எல்லாரும் எடுத்து பார்த்தோன்னே நம்ம ஹீரோவும் போன் எடுத்து பார்த்துட்டு டேய் நானும் குரூப்ல தான்டா இருக்கேன் அப்படின்றாப்ல. சாரி சார் அப்படின்றியா. இப்பதாங்க இப்படி இங்க நடந்துகிட்டு இருக்கா. அதே நேரம் நம்ம ஹீரோ மெசேஜ் பார்த்துட்டாரா, நம்ம ஹீரோனி கரெக்டா வர்றாங்க. வந்த உடனே என்ன லா டிபார்ட்மெண்ட்லாம் இங்க இருக்கீங்க, எல்லாம் வந்துட்டு வேலையை பார்க்கலையா, நிறைய ஒர்க் இருக்கே உங்களுக்குலாம் அப்படின்றப்ப நம்ம ஹீரோவா அது ஒன்றும் இல்லை மேடம் எல்லாருக்கும் கொஞ்சம் பசிச்சது அதான் போய் சாப்பிட்டுட்டு வந்து வேலையை பார்க்கலான்னு சொல்லி கிளம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னோடனே அப்படியா சரி சாப்பிட்டு முடிச்ச உடனே போய் வேலையை பாருங்க, ஏன்னா உங்களுக்கு வேற நிறைய இருக்கு. அது மட்டும் இல்ல கடைசி 3 வருஷமா நடந்த லாசஸ் பத்தின எல்லா டீடைல்ஸும் எனக்கு வரணும், உங்களுக்கு தனிப்பட்ட ஒதுக்கப்பட்ட நிறைய ஒர்க் இருக்கு, அது எல்லாமே எனக்கு வந்தாகணும் அப்படின்றப்ப இவர் வந்துட்டு மேடம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம் அதெல்லாம் கொடுத்துதான், ஆனா எனக்கு என்ன டவுட்னா நீங்க அதை படிச்சு பார்த்தோன்னே எமோஷனல் ஆயிடக்கூடாதுல்ல அப்படின்னோடனே நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம் சார். ஏன் அப்படின்னா என்னுடைய பர்சனல் லைஃபையும் சரி என்னுடைய பிசினஸையும் சரி நான் எப்பவுமே தனித்தனியா நான் வச்சிருப்பேன், நீங்க அதில் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயினி சொல்றாங்க. ஏய் நீங்க ரெண்டு பேரும் பொண்டாட்டி புருஷனா இருந்தாங்க, ஆனா இருந்தாலும் இப்படி மாறக்கூடாது இல்லைங்க, இவங்க பண்ற அட்ராசிட்டி தாங்க முடியலைங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசுறது பாத்தீங்களா கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? ஏதோ எதிரும் புதிருமா இருக்கிற மாதிரி, ஏதோ இவங்க புதுசா வேலைக்கு சேர்ந்த மாதிரியா, இவங்க ஏதோ புதுசா சிஇஓ ஆன மாதிரி ரெண்டு பேரும் அப்படி பேசிக்கிறாங்க. கடைசியில பார்த்தா லிஃப்ட் வந்துருது, நம்ம ஹீரோயினி அவங்க பாட்டுக்கு ஏறி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே பாக்குறாரு, என்னப்பா படியில போலாமா அப்படின்னு. ஓகே சார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் படியில தான் இறங்கி போறாங்க. இந்த பிரச்சனை அதாவது இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை ஓடினாலும் அங்க கம்பெனில புதுசா ஒரு பிரச்சனை உற்பத்தி ஆகுது. என்ன அப்படின்னா நம்ம வில்லன் வந்து ஏற்கனவே ஒரு வேலை பார்த்திருப்பான், அதாவது வந்து ஸ்லஸ் ஃபண்டை வந்துட்டு இவங்க கம்பெனிக்குள்ள கொண்டு வரதா இருக்கட்டும், அதே நேரத்தில் கம்பெனியோட ஃபண்ட்ஸை வந்து ஒண்ணுமே இல்லாத ஒரு பேப்பர் கம்பெனியோட ஷேரை வாங்க வச்சு அந்த கம்பெனியை ஒண்ணுமில்லாம ஆக்கி இப்ப இவங்க போட்ட எல்லா பணமும் நஷ்டமாயி நிக்கிற மாதிரி பண்ணிடுவான். அங்க இருக்கக்கூடிய இன்னொருத்தர் அதாவது வந்து சிஇஓ அவங்களுக்கு கீழே இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஜெனரல் மேனேஜர் வச்சுக்கோங்க, அவர் வந்து அங்க இருக்கக்கூடிய ஃபண்ட் எல்லாத்தையுமே இது பண்ணக்கூடியவர். அவர் வந்து இந்த பணத்தை எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு, நல்லா growth ஆகுதே நமக்கு தானே பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி. ஆனா அதுல தான் பிரச்சனையே, பல கோடிகளை தூக்கி அதுல போட்டதுல அந்த பணம் போட முடைக்கிறோம். அந்த ஆளு தெரிச்சு ஓடி வந்து டேய் நீ சொன்னதானடா நான் அந்த கம்பெனி வாங்கினேன், இப்ப என்னடா அந்த ஷேர்ஸ் எல்லாம் டவுன் ஆகி மொத்தமா போயிருச்சுடா அப்படின்றாப்ல. அவனு வந்து ஐயோ அப்ப இது பேங்குக்கு தெரிஞ்சா கம்பெனியே பேங்க் ஆயிருமே போச்சு அப்படின்னு சொல்லி அவன் புலம்புறான். அதே நேரத்துல சரி ஓகே நம்ம உடனே டைரக்டர் ஜியோ கூப்பிடுங்க அப்படின்னு அவன் பாத்தீங்கன்னா இவன் தான் வில்லனோட கையாளி, இந்த கம்பெனில இருந்து எல்லா வேலையும் பார்த்து கொடுத்துட்டு எஸ் ஆகிறான். ஏன்னா கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகிற அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டான். அங்க பாத்தீங்கன்னா அவன் ஏர்போர்ட்ல போகும்போது இங்க இருக்கக்கூடிய வேலையாளர் ஒருத்தர் இருந்தால கையாளு அவ தான் வழி அனுப்பிச்சு வைக்கிறான். பார்த்து போயிட்டு வாயா, எப்படி இருந்தாலும் நீ வந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு வர்றப்ப பெரிய ரிச்சா வருவா, உன் பையன் வந்து கண்டிப்பா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்படின்றப்ப ஆமா மேடம் அப்படின்றாங்க. அப்புறம் அப்படியே சுத்தி பார்த்துட்டு இங்க பாரு நல்லா கேட்டுக்கோ, கொரியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 100 மில்லியன் பணத்தை வந்து ஃப்ராட் பண்ணா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா 25 வருஷம் ஜெயில்ரா, கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்கோ
அப்படின்றப்ப அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒன்னும் கவலையே பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியா கிளம்பி போறான். சோ ஹீரோயினி கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்ப அடிச்சுட்டு தான் போறான் பயவுள்ள. சரி, இதனால என்ன ஆகும்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு இல்ல, நம்ம ஹீரோயினி கம்பெனி வந்து பேங்க்ரப்ட் ஆயிரும். அப்படி ஆகக்கூடிய பட்சத்துல இவங்க வந்து இன்வெஸ்டரா இல்லாம வெறும் கம்பெனியோட சிஇஓ, டைரக்டர் இந்த மாதிரி போஸ்டிங்ல மட்டும் தான் இருப்பாங்க, ஃபவுண்டரா மட்டும் தான் இருப்பாங்க. இன்வெஸ்டர்ஸ் கைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மொத்த கம்பெனியும். சோ அப்படி இருக்கிறப்ப இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க போறாங்கங்கறத எனக்கும் தெரியல. சரி வாங்க பார்க்கலாம். சரி, வில்லன் அதே நேரத்துல என்னடா பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுடைய வீட்லயே ஒரு கையால வச்சிருக்கான். அங்க ஒரு ஸ்பை மாதிரி வச்சு அவங்க மூலமா அங்க இருக்கிற நிறைய பில்ஸ் எல்லாம் எடுத்து பாத்துறான். அதுல வந்து ஒரு பில்ல பாக்குறான். பார்த்துட்டு அவனுக்கு டவுட் வந்துருச்சு, அது மெடிக்கல் பில் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினி இவன் கூட இருக்கிறப்ப நம்ம பேக்கியான போன் பண்ணிருப்பாரு. அப்ப அந்த ஹேண்ட்பேக்கை திறந்து பார்க்கும்போது உள்ள வந்து ஒரு மருந்து இருந்திருக்கும். சோ அதையும் பார்த்திருப்பான். அது போக வந்துட்டு இவன் ஒரு நாள் நம்ம ஹீரோயினியை பார்க்க வர்றப்ப, மீட்டிங்காக பார்க்க வர்றப்ப அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினி திடீர்னு நடுங்கிட்டு இருந்திருப்பாங்க சம்பந்தமே இல்லாம. சோ அவன் போனோடனே என்னாச்சு ஹயான் அப்படின்னு இருப்பான். டக்குன்னு இவங்க வந்து வில்லன் மேல விழுந்திருப்பாங்க. சோ அவனு வந்துட்டு அப்பதான் யோசிச்சு பார்க்கறான், சரி இது ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போனை எடுத்து யாருக்கோ போன் பண்றான். போன் பண்ணிட்டு ஸ்விம்மிங் இன் யுனிவர்சிட்டி மெடிக்கல் சென்டர் அதை பத்தின டீடைல் ஃபுல்லாத்தி எடுங்க அப்படின்றான். சோ அப்படியே இங்க நம்ம ஹீரோவையும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்புக்கு வர்றான். அங்க போனோடனே அந்த லேடியும் பேக்கியனோ வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க, ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து அப்படின்னு. இருக்கேன் நல்லா இருக்கேன், ஆக்சுவலி எனக்கு ஒரு டீடைல்ஸ் வேண்டி இருக்கு அப்படின்னு. சரி சொல்லுங்க என்ன வேணும் அப்படின்னு. சரி ஓகே, இந்த வாட்சை பாருங்க, இதை பத்தி ஏதாவது உங்களுக்கு டீடைல் தெரியுமா அப்படின்றப்ப இதுவா, இது ரேண்டன் பிரான்சிஸ் அப்படிங்கிற வாட்ச், கிட்டத்தட்ட மொத்தமே ஒரு 101 வாட்சஸ் மட்டும் தான் இது பண்ணாங்க, சேல்ஸ் பண்ணாங்க, இது ஒரு லிமிடெட் எடிஷன் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்ல, இது வந்து ஆர்டர் கொடுத்து தனியா செஞ்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த சென்டர்ல பாத்தீங்க அப்படின்னா நார்மலா ஒயிட் டைமண்ட் தான் இருக்கும், ஆனா இவருக்கு வச்சிருக்கிறதுல எல்லோ டைமண்ட் இருக்கு. இது வந்து தனியா இவங்களா பர்சனலா ஆர்டர் கொடுத்து செய்யக்கூடியது. சோ இவங்க இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த லேடியும். டக்கு நம்ம பேக்கியானோ சரி ஓகே, இருந்தாலும் இது பெரிய விஷயம் தான், எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு அந்த 10 பேரோட லிஸ்ட் வேணும், இந்த வாட்சை வாங்கினவங்களோட லிஸ்ட் அப்படின்னு. அவங்க அப்படியே பாக்குறாங்க, இது வந்து சட்டப்படி குற்றம் தான், ஆனா எங்க அம்மாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ்க்கான செலவை வந்து நான் இது பண்றப்ப எனக்கு நீ அந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ண, சோ அதுக்காக உனக்கு நான் இந்த ஹெல்ப் பண்றப்பா அப்படின்றாங்க. கவலைப்படாத, இதோட ஹெட் ஆபீஸ் சுவிட்சர்லாந்துல தான் இருக்கு, நான் வந்து எல்லாத்தையும் வாங்கி தர்றேன் அப்படின்றாங்க. அப்படியே இங்க நம்ம ஹீரோயினுடைய தம்பியை காட்டினா அவன் இப்பதான் சைக்கிள் ஓட்டியே பழகுறான். எரும மாடு மாதிரி வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் சைக்கிள் ஓட்டி பழகுறான். என்னமோ போங்க. சரி, இவன் எதுக்கு சைக்கிள் பழகுறாங்கிறத இப்ப பாப்போமா. இந்த பயப்ல சைக்கிள் பழகிட்டு இருக்கும்போது அவன் ஒய்ஃப் அங்க இருக்காங்க. அதே நேரத்துல இங்க பாருமா, என்னால முடிஞ்ச அளவுக்கு பழகிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. அவங்களும் ஏங்க அப்படின்றப்ப விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பழகிட்டு இருக்கான். அப்ப டக்குன்னு கீழே விழுந்துறான். உள்ள ஒரு காரு வரும். அவங்க அம்மா அந்த உள்ள இருந்திருப்பாங்க. அவங்க உடனே ஐயோ என் பையன் கீழே விழுந்துட்டானே அப்படின்னு சொல்லி குடுகுடுன்னு ஓடி போய் தூக்கி, என்னடா மகனே இங்க பாரு ரத்தம் வருதுடா, டேய் உன்னை நான் இப்படியாட வளர்த்தேன், என்னடா படிக்கிறீங்க, கீழே தரையில சிமெண்டா இருக்குடா, இப்பெல்லாம் சைக்கிள் ஓட்டாத, நீ முதல்ல போ, உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் வந்து வர வைக்கிறேன், நீ முதல்ல போய் ரெஸ்ட் எடு அப்படின்றப்ப டக்குன்னு கோபப்படுறாமா, விடுங்கம்மா முதல்ல நிப்பாட்டுங்கம்மா, எதுக்குமா நான் என்ன சின்ன குழந்தையா, இன்னும் இவ்வளவு பெரிய பையன் ஆயிட்டேன்ல, இன்னும் வந்துட்டு என்னை சைக்கிள் பழக விடக்கூடாது, ஸ்கை போர்டு போகக்கூடாது, அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது, என்னமா இதெல்லாம், இப்படி இருந்தா வாழ்க்கையில நான் என்னதாமா பண்றது, எல்லாத்தையுமே நீ வந்து எனக்கு பாதுகாப்பாருன்ற, அப்ப நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் சண்டை போடுறான். டேய் நான் உன் அம்மாடா, உன்னுடைய பாதுகாப்பு தான் எனக்கு முக்கியம், எனக்கு நீ பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கறத நான் எதிர்பார்ப்பேன் ஒரு அம்மாவா அப்படின்றாங்க. கரெக்ட்மா, நீ ஒரு அம்மாவா உன் பையன் பாதுகாப்பா இருக்குன்னு நினைக்கிறீல்ல, அதே மாதிரி என் பையன் கானு அவனுக்கு எல்லாத்தையும் நான் தான் பழகி கொடுக்கறேன்னு ஆசைப்படுறேன் அப்படின்றப்ப, டேய் நீ ஏன்டா பழகணும், அவனுக்காக வாடா இதெல்லாம் பழகிட்டு இருக்க, ஒன்னும் பிரச்சனை இல்லடா, அது நம்ம வந்து யாரையாவது ட்ரெயினரை வச்சு ட்ரெயின் பண்ணிக்கலாம்டா அப்படின்றப்ப, நிறுத்துமா, எப்ப பார்த்தாலும் ட்ரெயினர் வச்சு பண்ணிக்கலாம், எல்லாத்தையுமே ட்ரெயினர் வச்சு பண்ணா, அப்பாவா நான் இருக்கேன், அவன் என்னோட பையன் சரியா, அவனுக்கு எல்லாத்தையும் நான் தான் கத்து கொடுப்பேன், அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் அந்த விஷயத்தை பழகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கெத்தா, அதாவது என்னதான் இவன் சின்ன பையனா இருந்தாலும் ஒரு அப்பாவா நான் இருப்பேன் அப்படிங்கிற கடமையில இருந்து மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு தூரம் இன்வால்வ்மென்ட்டோட அந்த விஷயத்தை பண்றான் பாருங்களேன். இதை பாக்குறப்ப அவன் ஒய்ஃப் வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாங்க, என்னடா இவன் இவ்வளவு தூரம் இன்வால்வ் இருக்கானே, நம்ம வந்து இவனுக்கு துரோகம் பண்றோமோ அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க, அவங்க தான் வில்லன் கூட சேர்ந்து எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல. அவளுக்கு ஒரு பக்கம் வந்து போன் வந்துகிட்டே இருக்கு, என்னடா நாங்க எடுத்துட்டு போய் பேசினா, ஏன்னா இவளுக்கு மனசும் இல்ல இவனை விட்டுட்டு போறதுக்கு. அதே நேரத்தில் அங்கிட்டு இருந்து, ஹலோ மேடம் நான் கெவின் பேசுறேன் மேடம், ஆக்சுவலி நீங்க எதிர்பார்த்த அபார்ட்மெண்டோட ஓனர் வந்து அந்த அபார்ட்மெண்ட்டை சேல்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க எப்போ வரீங்கன்னு சொல்லுங்க, டீல முடிச்சிடலாம் அப்படின்றப்ப அவங்க அப்படியே பாக்குறாங்க, இவன்ட்டு என்னடா சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனையும் பாக்குறாங்க. இவ்வளவு பாசமா இருக்கான் என் குழந்தை மேலையும் என் மேலையும், இவனை எப்படி விட்டு போறது, நம்ம என்ன தப்பு பண்றோமோ அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணாலும் அவங்க ஒரு அரை மனசோட சரி ஓகே அந்த டீல முடிச்சிடலாம், இன்னும் 2 வாரத்துல வர்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நமக்குள்ள சில நேரங்கள்ல குழப்பங்கள் வரலாம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நல்லவனா இருந்தாலும் சரி கெட்டவனா இருந்தாலும் எல்லா மனிதனுக்குள்ளேயும் ஒரு குழப்பம் வரும். அது மாதிரிதான் இந்த பொண்ணுக்கும் குழப்பம் வருது. இதை இந்த பொண்ணு எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற பாப்போம். இங்க நம்ம ஹீரோயினியை காட்டுறாங்க. அவங்க இருக்கும்போது அவங்க பிஏ வந்து, மேடம் ஆக்சுவலி நிறைய பேர் சொல்றாங்க நம்ம பேக்கியானோ சார் வந்துட்டு ரூஃப் டாப்ல போய் ஏதோ ஒரு பொண்ணு பேரை சொல்லி பேசுறாரு கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்னோன்னே, என்ன பேரு அப்படின்றாங்க. அப்படிங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அங்க ரூஃப் டாப்ல இருக்கக்கூடிய ஒரு
கார்டனுக்கு வர்றாப்ல. வந்துட்டு யங்சோக் அப்படின்றாங்க. ஆக்சுவலி இது ஒரு பொண்ணு பேராமா அப்படிதான் சொல்றாங்க. யங்சோக் நீங்க தான் இருக்கேன்னு தெரியும், வெளியே வா அப்படின்றாரு. சோ இது அப்படியே அவங்க பியும் மேடம் அந்த பொண்ணோட பேர் வந்து யங்சோக் அப்படின்னோடனே நம்ம ஹீரோயின் எப்படியே யோசிக்கிறாங்க, ஆஹா இது நம்ம பார்த்த வேலையாச்சேடா அப்படின்னு. அது மட்டும் இல்ல மேடம், அவர் எப்ப பார்த்தாலும் யங்சோக் வெளியே வா கூப்பிட்டுட்டே இருக்காரு, ஏன் தெரியல மேடம் அப்படின்னு இழுக்கும்போது சரி ஃப்ரீயா விடு, அந்த பேர் எனக்கு நல்லா ஃபெமிலியர் பழக்கமான பேர் தான், நான் பாத்துக்கிறேமா நீ போமா அப்படின்றாங்க. நம்ம ஹீரோயின் எப்படியே ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அது என்ன ஏதுங்கிறது காட்டல இன்னும், ஆனா இது நம்ம ஹீரோயினி பார்த்த வேலை தான். அது என்னங்கறத அப்புறமேல் கரெக்டா சொல்றேன் உங்களுக்கு, ஓகேவா? அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோயினுடைய அப்பா இருக்காருல்ல, அவர் எதுக்காகவோ வந்து நிக்கிறாரு. நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்கல்ல ரெண்டு பேர் பாடி சோடா மாதிரி, அவங்க ரெண்டு பேரும் அழகா வந்து ஹீரோயினுடைய அப்பா பக்கத்துல உட்கார்றாங்க. உட்கார்ந்தானே அவரு கேட்கிறாரு, என்னாச்சு நான் சொன்ன விஷயம் முடிச்சாச்சு சார், சரி ஏதாவது வந்து தெரிஞ்சதா அப்படின்னே, தெரிஞ்சது சார், நாங்க கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸ் அதாவது வந்து 5 நாளா 24 ஹவர்ஸ் வந்து உங்க பொண்ணை தரோவா வந்துட்டு வாட்ச் பண்ணிட்டோம், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்ல சார், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னே. சரி அப்ப என்னுடைய மருமகனை ஃபாலோ பண்ண சொன்னே, அது என்னாச்சு அப்படின்னு கேட்கிறப்ப அதையும் ஃபாலோ பண்ணு சார், இங்க பாருங்க அதையும் அவர் 5 நாளா ஃபாலோ பண்ணா 24 ஹவர்ஸா, பட் அவர் கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இது பண்றாரு, நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ஒரு அஃபேருமே இல்ல சார் அப்படின்றாங்க. பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டோஸ் எல்லாம் காட்டுறாங்க. அப்படியா எங்க போறான் இந்த பாத்தீங்களா, அதே என்னடா இது இன்னமும் இதெல்லாம் விளையாண்டுருக்கான் அப்படின்னோடனே, ஆமா சார் அப்படின்றாங்க. எனக்கு இந்த விளையாட்டோட பேரு டக்குன்னு வாயில நுழையல. அதே நேரத்துல ஏன்டா இவர் ஹீரோவை ஃபாலோ பண்றாரு அப்படின்னு பார்த்தா, ஹீரோவை மட்டும் இல்ல ஹீரோனையும் சேர்த்து தான் ரெண்டு பேரையுமே ஃபாலோ பண்றதுக்காக இந்த ரெண்டு பாடி சோடாக்களை அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அவங்க அங்க இருந்து நிறைய டீடைல்ஸ் 24 ஹவர்ஸ் வாட்ச் பண்ணி கடைசி ஒரு 5 நாளா என்னெல்லாம் பண்றாங்க, ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் வேற ஏதாவது அஃபேர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே பாக்குறாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு மண்ணு இல்ல, ரெண்டு பேரும் எல்லா இடத்துக்கும் தனியாவே போறாங்க, தனியாவே வர்றாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. அப்படி இருந்து ஏன்டா இவங்க டிவோர்ஸ் பண்ணாங்கன்னு அந்த ஆளு யோசிக்கிறாப்ல. சரிடா இது என்னமோ கிராண்ட்மா ஃபுட்னு போட்டிருக்குது அப்படின்றப்ப, சார் உங்களுக்கு அது தெரியாதா, அது ஆக்சுவலி கொஞ்சம் ஃபேமஸான கடை தான் சார், சின்ன கடை ஆனா நல்லா இருக்கும் சார் சாப்பாடு, நம்மால என்ன பண்றாப்லனா டெய்லி நைட் அங்கதான் சார் டின்னர் சாப்பிடுறாரு அப்படின்றப்ப இவர் ஒரு பக்கம் கடுப்பாகிறாரு. இவன் எதுக்கு இப்படி தனியா போய் சாப்பிடுறான் எனக்கு புரியல, இவனுக்கு என்ன வீடு வாசல் இல்லைன்னு அர்த்தமா, இப்படி வந்து தனியாவே இருந்து சாப்பிடுறான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் வருத்தப்படுறாரு. சார் அது மட்டும் இல்ல சார் இன்னும் இருக்கு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து காட்டுறாங்க. அதுல நம்மால தனியா பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு, சோக பாட்டு போயிட்டு, என்னை விட்டு நீ போனாயே நான் என்ன செய்வேன் அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காப்ல. இதை இந்த ஆள் பார்த்துட்டு ஆஹா ஏன் மருமகை இப்படி பைத்தியம் ஆயிட்டானேன்னு பாவம் அவர் வருத்தப்படுறாருங்க. நல்ல மாமனாருங்க. இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க பாருங்க, சார் உங்க மருமகை இன்னும் உங்க பொண்ணை லவ் பண்ணாமல லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே எதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்றப்ப, சார் அவருடைய போனை நாங்க ஹேக் பண்ணோம், அது மட்டும் இல்லாம அவர் டெய்லி நைட் டின்னர் முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றப்போ ஒரு பூனைக்கு சாப்பாடு கொடுப்பாரு. அப்படி நாங்க என்ன நினைச்சோம்னா அதுல வேற ஏதோ இருக்கும் போல இருக்கு அப்படின்லாம் நினைச்சலாம் ஹேக் பண்ணோம் சார். ஆனா அதுல ஒண்ணுமே இல்ல சார், இங்க பாருங்க சார் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி போட்டோஸ் எடுத்து காட்டுறாங்க. பார்த்தா வெறும் பூனையும் அது போக நம்ம ஹீரோயினி போட்டோ தான் இருக்குது. இதை பாக்குறவரே என்னடா சொல்ல வரீங்க அப்படின்றப்ப, சார் எனக்கு தெரிஞ்சு டிவோர்ஸ் ஆன யாருமே அவங்க எக்ஸ் பொண்டாட்டியோட போட்டோ எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க, அதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுருவாங்க என்னாலும். அப்படி இருக்கும்போது இவர் இன்னும் வந்துட்டு உங்க பொண்ணோட போட்டோ வச்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஆள் வந்து இன்னும் உங்க பொண்ணை லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னோடனே, சொல்ல போனா ரெண்டு பேருக்குள்ளேயே அந்த காதல் இருக்குதான் சார் அப்படின்றாங்க. ஆஹா அப்படியாடா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி அப்படியே யோசிச்சுட்டு இருந்தவரு இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் நம்ம ஹீரோயினிட்டையும் காட்டுறாரு. நம்ம ஹீரோயினி என்னப்பா இதெல்லாம் அப்படின்றப்ப, இங்க பாருமா அவன் ஏதோ ஒரு விஷயத்த மனசுல வச்சுட்டு தான் இந்த விஷயம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாம அவனை பத்தி எல்லா டீட்டெயில் எடுத்தாச்சு, அவனுக்கு ஏதோ அஃபர் இருக்கும் தான் நானும் நினைச்சேன், ஆனா ஒரு அஃபருமே கிடையாது, எனக்கு தெரிஞ்சு அவன் என்ன உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கான், நீ என்ன பண்ண போற அப்படின்றப்ப, இதெல்லாம் தூக்கிட்டு வந்து ஏன் பையன்ட்ட கேக்குற, அவன் கேட்டான் நான் கொடுத்துட்டேன், அதுக்காக வந்து நான் அவனை லவ் பண்ணலாம் அர்த்தம் இல்லை, எனக்கு இப்பயும் வந்து அவனை பிடிக்கும் தான், ஆனா இதுக்காக வந்து அவனை நம்ம ஃபாலோ பண்றது அவன் அடுத்து என்ன பண்றான் அப்படின்னு பாக்குறதெல்லாம் எனக்கு பிடிக்கல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் நம்ம ஹீரோ இது வரைக்கும் செலவு பண்ண கணக்கெல்லாம் எடுத்து பார்த்தா அங்க பிஏ சொல்றாங்க, மேடம் அவர் வந்து இது வரைக்கும் பெருசாலாம் செலவு பண்ணதில்லை மேடம், வெளியே எங்க போனாலும் கூட நம்ம கம்பெனியோட செலவு எல்லாத்தையுமே குறைக்க தான் செஞ்சிருக்காரு, சாதாரண இடத்துல தான் தங்குவாரு, சாதாரணமா தான் போவாரு, ஃபுட்டும் ரொம்ப கம்மியான சாப்பிடுவாரு, சோ அவரை பொறுத்த வரைக்கும் செலவுன்றது ரொம்ப ரொம்ப கம்மியான பண்ணுவாரு, ஆனா அவருடைய அக்கௌண்ட்ல இருந்து சில நேரங்கள்ல மில்லியன் கணக்குல பணத்தை எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. சோ அது என்னடா டீடைல் அப்படின்னு பார்த்தா, முல்லான் ஃப்ளவர் ஷாப் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து இவர் மில்லியன் கணக்குல அதாவது 30 மில்லியன் பணம் அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அது என்ன அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா தான் தெரியுது, நம்ம ஹீரோ வந்து எப்படின்னா செலவுலாம் அளவுக்கு அதிகமா பண்ண மாட்டாருங்க, ரொம்ப பொறுமைசாலியும் கூட, தேவைக்கு மட்டும் செலவு பண்ணக்கூடிய ஆளும் கூட. இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஃப்ளவர் ஷாப்புக்கு போய் இந்த பூவெல்லாம் எப்போ டெலிவரி ஆச்சு என்னங்கிறத பார்த்தா அன்னைக்கு தான் டெலிவரியே கொடுக்க சொல்லியிருக்காப்ல மனுஷன். சோ அதே மாதிரி இவங்களை போய் வாங்கிட்டு வந்தானே, மேடம் இந்த பேர் வந்து என்ன சொல்லு கிம்மின்ஜிங்கிற பேர்ல இருக்கு மேடம், கிம்மின்ஜியா அது ஒரு பொண்ணு பேராச்சே, சோ அந்த பொண்ணுக்கு தான் ஃப்ளவர் வாங்கிட்டு போயிருக்கான், அவளை பணத்தை எடுத்திருக்கான், அந்த பொண்ணுக்கு தான் வாரி இறைச்சிக்கிட்டு இருக்கானா இவனை அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு கோவம் வருது பாருங்க பொண்டாட்டிமார்களுக்கு. இதுதாங்க உண்மையான பாசன்றது. சோ சரி ஓகே அந்த கிம்மின்ஜி எங்க இருக்கா அப்படின்னு அவங்க ஒரு மாதிரியா பாக்குறாங்க, சொல்ல எங்க இருக்கா அப்படின்னு அங்க போய் பார்த்தா தாங்க தெரியுது
யாரா அப்படின்னு போய் பார்த்தா ஆக்சுவலி நம்ம ஹீரோயினியோட கடையில ஒர்க் பண்ண ஒரு பொண்ணு இருந்திருக்கும். ஒரு பிரச்சனைப்ப கூட இவங்க திட்டிருப்பாங்க, ஏமா நீ வந்து பணிஞ்சு போற இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அம்மா தான் இறந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம ஹீரோ என்ன பண்ணிருக்காருன்னா நம்ம ஹீரோயினுடைய பேரை போட்டு, அதாவது அவருடைய பொண்டாட்டியின் பேரை போட்டு ஃப்ளவர்ஸ் அனுப்பிச்சு வச்சதும் இல்லாம கொஞ்சம் பணமும் கை செலவுக்கு கொடுத்துருக்காப்ல. சரி என்னடா அப்படின்னு போய் பார்த்து இவங்க ஒரு பக்கம் மிரண்டுறாங்க. அவங்க வந்தோடனே மேடம் நீங்களா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மேடம், எனக்கு நீங்க இவ்வளவு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சொல்லி, நீங்க பாருங்க இது பொக்கே அனுப்பியிருக்கீங்க, அது போக வந்து எனக்கு வந்து இவ்வளவு பணமும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிட்டு அழுகும் போது பிஎம் சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இவங்க அப்படியே வந்து கட்டி பிடிப்போமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது தெரியாம கட்டி பிடிப்பாங்க. அது மாதிரி பொறுமையா போய் கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்றாங்க. அதாவது நம்ம ஹீரோ எங்கடா தப்பு பண்றா அப்படின்னு சொல்லி எல்லாரும் தேடுறாங்க. ஆனா அந்த மனுஷன் தப்பே பண்ண மாட்டேங்கிறாரு. அப்படியே நம்ம ஹீரோயினி அது போக வந்து அவங்களுடைய பிஏ ரெண்டு பேரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுடைய பிஏ சொல்றாங்க, ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஹீரோ இந்த பொண்ணுக்கு மட்டும் இல்ல மேடம், நிறைய பொண்ணுங்க, அதாவது நிறைய நம்மளுடைய எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாம் பிரச்சனை வரும்போது கிஃப்ட் பணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதையெல்லாம் கேட்கிற இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, எல்லாம் சரிதான், இங்க பாரு ஆக்சுவலி சொல்ல போனா இந்த இடம் நல்லா அமைதியா இருக்குது, அங்க ஏஞ்சல் இருக்கு, அழகான பூக்கள் இருக்கு, எனக்கு தெரிஞ்ச இந்த ஃபியூனரல் நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த பிஏ வந்துட்டு மேடம் அங்க பாருங்க அவங்க எல்லாமே வந்து அந்த கிம் ஜீனுடைய தங்கச்சிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அங்க 3 பொண்ணுங்க இருக்காங்க. சோ அவங்க எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது இப்ப அந்த மூத்த பொண்ணோட வேலையாயி போச்சு. மிச்சம் இருக்கிற 2 பொண்ணையும் பார்க்கணும்ல. சோ அதுக்காக அவங்க வேலைக்கு போகணும், நிறைய இருக்கு ட்ரபிள். அதெல்லாம் இவங்க ஒரு மாதிரியா பார்த்துட்டு ஃபீல் ஆகுறாங்க. அப்படியே இவங்க 2 பேரும் முடிச்சுட்டு கிளம்பும் போது கரெக்டா நம்ம ஹீரோ உள்ள என்ட்ரி ஆகுறாரு. 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரியா பாக்குறாங்க. நம்ம ஹீரோயினி அவங்க அதை விட ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அந்த நேரத்தில் கேட்கும் செய்யறாங்க நம்ம ஹீரோயினி, ஆமா எதுக்காக இந்த பொக்கே அது போக இந்த பணம் இதெல்லாம் கொடுத்துருக்க? நம்ம ஹீரோ எந்த பதிலுமே சொல்லல அப்படின்னோடனே நம்ம ஹீரோயின் இருந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு நீ என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்க, என்ன எனக்கே தெரியாம என் பின்னாடியே இப்படியே தான் நிறைய வேலை பார்த்துருக்கேன், எனக்கு தெரியாமலே நிறைய வேலை பார்த்துருக்கல நீ ஏமாத்திட்டு அப்படின்றாங்க. இதை நம்ம ஹீரோ வந்துட்டு ஆனா எந்த பதிலுமே சொல்லல. இது மட்டுமா நீ பண்ண? ஆக்சுவலி என்னுடைய மெமரி மறந்து போய் எனக்கு பல பிரச்சனைகள் வரும்போது கரெக்டா ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கும்போது எனக்கு என்ன நம்போன்னு விட்டுட்டு போனவன் தானே நீ, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி நல்ல பேர் வாங்கன்னு நினைக்காத, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு, இனிமே வந்துட்டு இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சத்தம் போட்டுட்டு தான் போறாங்க நம்ம ஹீரோவை. அவங்களுக்கு என்ன காண்டோ தெரியலையேங்க. இவங்க வந்த உடனே நம்ம பிஏவும் கேக்குறாங்க, என்ன வேமா வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, வேற என்ன எதிர்பார்த்த நீ எதிர்பார்க்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, சரி வண்டி எடு அப்படின்றவ. ஆக்சுவலி வந்துட்டு என்ன இல்ல மன்னிச்சிருங்க என்னைய, நான் வந்து ஃபியூல் போட மறந்துட்டேன், அதாவது பெட்ரோல் போட மறந்துட்டேன் அப்படின்றாங்க வண்டிக்கு. சரி ஓகே அப்ப யாரையாவது கூப்பிட்டு பெட்ரோல் போடு, இல்லைன்னா வண்டி எடுத்துட்டு போய் பெட்ரோல் போடு, ஏதாவது ஒன்று பண்ணுமா அப்படின்றப்ப இதை மன்னிச்சிருங்க என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றாங்க. என்ன பேசுற நீ, என்னுடைய செக்ரட்டரி தானே நீ, அது கூட பண்ண மாட்டியா அப்படின்ற. இப்ப நான் உன்னுடைய செக்ரட்டரி இல்ல, நீ பேச வேண்டிய இடம் அங்க இருக்குது, அங்க போய் பேசாம இங்க வந்து பேசுற, நான் உன்னோட ஃப்ரெண்டும் கூட இந்த இடத்துல, சரியா? சும்மா சும்மா இதெல்லாம் பேசாத, ஒழுங்கு மரியாதையா போய் உன் புருஷன்ட்ட பேசிட்டு வா, எதுக்காக இவ்வளவு வேகமா வந்தா, உங்க 2 பேருக்குள்ள என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி இவங்க கேக்குறாங்க. பட் இவங்க வந்து இல்ல நீ என்னுடைய செக்ரட்டரி, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோன்னு சொல்லும்போது இல்லவே இல்ல, நான் உன்னோட ஃப்ரெண்டும் கூட. ஆமாங்க நம்ம ஹீரோனிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஃப்ரெண்டுங்கிறது இவங்க மட்டும்தான் போல இருக்கு, அதாவது பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களை எவ்வளவோ சொல்லும் போது இவங்க முடியவே முடியாது, உன் வேலையை மட்டும் பாரு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு மேல விருப்பம் அப்படின்னு சொல்லி இவங்களை விட்டுறாங்க. இப்படி பேசி முடிச்சோடனே ஓகே மேடம் நீங்க வந்து மிஸ்டர் யோன் கூட வந்துட்டு சாப்பிட போகணும், டின்னருக்கு போகணும் அப்படின்றாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோனி அங்க டின்னருக்கு போறாங்க. அங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது எப்படி இருக்கு இந்த இது பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஒரு ப்ராஜெக்ட் பத்தி பார்க்கும்போது நல்லா இருக்குப்பா, இது எல்லாத்தையுமே நீ இது பண்ணிருக்க, சொல்ல போனா என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் 8% குறைச்சிருக்கா, எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு, இந்த டீல் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்தில் அவர் சொல்லிட்டு ஓகே எதுக்காக வந்துட்டு நீ ஃபுல்லா வந்துட்டு எம்ப்ளாயிஸ் எல்லாம் எங்கராவே போட்டிருக்க ஏன் அப்படின்னு கேட்கும்போது இல்ல ஓல்டான ஆளுங்களை போட்டா வந்துட்டு அவங்களால ஆக்டிவா ஒர்க் பண்ண முடியாது அப்படின்றப்ப அப்படி கிடையாதுப்பா, எந்த இடத்துல யாரை போடணுமோ அப்படிதான் போடணும், ஓல்டான ஆளுங்களும் நம்ம கூட இருக்கணும், இருந்தாதான் நமக்கு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனி சொல்லும் போது பார்க்கலாம் அப்படின்றாரு. அதே நேரத்தில் உனக்கு இந்த டீல் வேணும் அப்படின்னா கண்டிப்பா சொல்லிடுறேன் நான் ஓப்பனாவே, நீ வந்து 2 விஷயத்தை பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்றாரு. என்னது இது அப்படின்னு கேட்கும்போது ஒன்னும் இல்ல ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், நீ வந்து பேக்கியானவ டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்றாரு. என்னது அப்படின்னானே ஆமா அவன் உனக்கு தகுதியான ஆளும் கிடையாது, அதே நேரத்தில் அவன் உன்னை விட்டு போறேன்னு தானே சொல்றான், அப்புறம் எதுக்காக வந்து நீ அவனை விடாம இன்னும் பிடிச்சு வச்சுக்கிட்டே இருக்க, எனக்கு அதுதான் புரியவே இல்லை, அவனை டிவோர்ஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்றாரு. சோ இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனி ஒரு மாதிரி ஆயிட்டு நீ உன்னோட எல்லையை மீறி பேசிக்கிட்டு இருக்கப்பா அப்படின்றாங்க. அதே நேரத்தில் அவரும் நான் எல்லை மீறி எப்பயோ பேச ஆரம்பிச்சிட்டேன், எப்பயோ அவங்க கூட பழக ஆரம்பிச்சிட்டேன், சொல்ல போனா உன்னுடைய பக்கத்து சீட் இருக்கு பத்தியா அது இப்போ வரைக்கும் காலியா தான் இருக்கு, நான் அந்த சீட்டை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன், சரி சொல்லு உனக்கு ஓகே அப்படின்னா நான் உன்னைய மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்றாரு. சோ பேக்கியானவ டிவோர்ஸ் பண்ணிட்டு நீ என்னைய மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இவர் வந்து ரெக்வெஸ்ட்லாம் வைக்கல, மிரட்டுற மாதிரியே பேசுறான். இவர் இப்படி கேட்கும்போது கரெக்டா அந்த நேரத்துல சாப்பாடு வரும். இங்க சாப்பாடு வைக்கும் போது இல்ல எனக்கு பசிக்கல, அது மட்டும் இல்லாம நான் இப்ப சாப்பிடுற மூட்ல இல்ல, என் மூடை நீ கெடுத்து ஃபைல் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்ட்டு கிளம்பிடுறாங்க. இப்படி கிளம்பும் போது ஒரு மாதிரியா தான் இருக்கு. அப்படியே வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு மாதிரி மயக்கம் வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோவும் சரி அதே நேரத்தில் ஹீரோட ஃப்ரெண்டும் சரி 2 பேரும் பேசிக்கிறாங்க. சரின்னு சொல்லி என்னடா மேட்டர்னு பார்த்தா ஒன்னும் இல்லைங்க, நம்ம மிஸ்டர் யோனை பத்தி விசாரிக்க சொல்லியிருப்பான் நம்ம ஹீரோ. சோ அதே மாதிரி விசாரிக்க
விசாரிக்கும் போது இல்ல மச்சான் அவனை பத்தி எனக்கு ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டா ஒரு விஷயம் தான் கிடைக்குது. என்னன்னா இந்த பையன் வந்து படிச்சது பார்த்தா அப்படின்னா ரொம்ப ரிச்சான இது, அவனுடைய வாழ்க்கை ரொம்ப ரிச்சா தான் இருந்திருக்கு. இதுல வருத்தத்திற்குரிய விஷயம் என்ன தெரியுமா, இவன் முதல்ல ஆரம்பத்துல இருந்தது நம்ம ஆர்ஃபனேஜ் தான். ஆனா அவன் ஆரம்பத்துல இருந்து படிச்ச ஸ்கூலோட ஸ்டார்டிங் ஃபீஸ் எவ்வளவு தெரியுமா, 60,000 ரூபாய். அதாவது நம்ம ஊர் காசுக்கு ஒரு 60,000 ரூபாய் அப்படிங்கிறது அந்த இதுல வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ இவன் படிச்ச ஸ்கூலு காலேஜ் எல்லாமே ரிச் மச்சான். இவனை தத்தெடுத்தவங்களும் பார்த்தனா பயங்கர ரிச்சானவங்க கிடையாது, நார்மலா இருந்தவங்க திடீர்னு பணக்கார ஆயிட்டாங்களே. இதுல ஹையஸ்டான விஷயம் என்ன தெரியுமா, இவங்க அப்பா அம்மா 2 பேருமே ஒரே கார் ஆக்சிடென்ட்ல அதுவும் குடிச்சிட்டு போய் ட்ரிங்க் அண்ட் டிரைவ்ல இறந்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எனக்கு என்னமோ இவன் மேல சந்தேகமா தான் மச்சான் இருக்கு. இவன் ஏதோ ஒரு விஷயம் பண்றான், ஆனா என்னன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு அவரும் சொல்றாரு. சோ இதை கேட்ட நம்ம ஹீரோவும் ஆமா அதனால தான் நான் உன்னை விசாரிக்க சொன்னேன் அப்படின்றாரு. சோ நம்ம மிஸ்டர் யோனை பொறுத்த வரைக்கும் அவன் யாரு என்னங்கறத ரொம்ப இதா இது பண்ணிட்டு தான் இருக்காங்க, தேடிட்டு தான் இருக்காங்க. அப்படியே மிஸ்டர் யோனை காட்டுறாங்க. அவன் அப்படியே வீட்ல லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டே வர்றான். ஒரு இடத்துக்கிட்ட வரும்போது பாத்தீங்கன்னா அவனுக்கு திடீர்னு ஒரு சவுண்ட் வித்தியாசமா கேக்குது. என்னடா அப்படின்னு ஒளிஞ்சிருந்து பார்த்தா அங்கிட்டு யாரோ லேடி மாதிரி வர்றாங்க. யாருடான்னு பார்த்தா வேற யாரு, நம்ம தாத்தாவோட கீப்பு அவதான் வர்றா. வந்துட்டு அப்படியே பாக்குறாங்க. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க, ஏப்பா இப்படி கேக்குற, உன் கூட இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை, சொல்ல போனா நம்ம 2 பேரும் ஒரே வீட்ல இருக்கணுங்கிறது எனக்கு ஒரு ஆசை அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்க கிளம்புங்க அப்படின்னு. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க காய்ஸ், ஏப்பா என்னை போங்க வாங்கன்னு சொல்றேன், அம்மானு கூப்பிடு அப்படின்றாங்க. இங்க பாருங்க நீங்க எனக்கு அம்மாவா இருக்கலாம், ஆனா இப்போதைக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கிறது சாத்தியமில்லாத விஷயம். தயவுசெய்து இந்த மாதிரி யார் முன்னாடியும் பேசுறாங்க, தயவுசெய்து கிளம்புங்க அப்படின்றப்ப ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற, நீ வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அது மட்டும் இல்ல நம்மளுடைய ஃபியூச்சருக்காகத்தான் நான் இப்ப நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நியூ ஃபியூச்சர் நமக்கு வரப்போகுது அப்படின்றாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா இங்க தாத்தா என்ன பண்றாரு அப்படிங்கறத இவங்க வாட்ச் பண்றாங்க. ஏன்னா இவளுக்கு தெரிஞ்சுதான் எல்லா வேலையும் நடந்திருக்கு, இவ தான் மாஸ்டர் மைண்டே. சோ அது மாதிரி அங்க உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவர் வந்து அவருடைய குழந்தைகள் கூட இருந்தது, ஒய்ஃப் கூட இருந்தது, அந்த ஃபன்னான விஷயங்கள் எல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருப்பாங்கல்ல, அதை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதை பார்க்கும்போது இவளுக்கு காண்டாகுது, என்னடா இவன் இப்படி இருக்கானே, இன்னும் பொண்டாட்டி பசங்க மேல பாசமா இருக்கானே, நம்ம மேல அந்த பிரியம் வரலையே அப்படின்னு இவளுக்கு ஒரு சொக்கம் காண்டாவும் இருக்குது. இப்பதாங்க இங்க ஒரு ட்விஸ்டே நடக்குது. என்ன அப்படின்னா இங்க மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு ராத்திரி நேரத்துல. அப்படி நம்ம ஹீரோ கார்ல வர்றாரு. அப்படி வர்றப்ப அங்க பாக்குறாரு, என்னடா இது நம்ம பொண்டாட்டி மாதிரியே இருக்கே உட்கார்ந்துருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அப்படியே உட்கார்ந்துருக்கும் போது இவர் இறங்கி போய் பார்த்து ஹேயா நீங்க என்ன பண்றமா அப்படின்றப்ப அவங்க ஒரு பூனைக்கு அந்த கேட் ஃபுட் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே இவர் கோட்டை கழட்டிக்கிட்டோமா, இவ்வளவு குளிர்ந்து நீ பாட்டுக்கு இங்க உட்கார்ந்துருக்க, சரி ஓகே உன்னோட கார் எங்க, மிஸ்டர் ஹோ எங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க எதுவுமே சொல்லாம அப்படியே மெதுவா எந்திரிக்கிறாங்க கொடைய வச்சுட்டு. அப்படியே எந்திரிச்சவங்க ஆமாங்க எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைங்க, ஆமா நீங்க எப்படி என்னை கண்டுபிடிச்சீங்க, நான் தான் இங்க உட்கார்ந்துருக்கேன்னு, ஓ கொடைய வச்சு கண்டுபிடிச்சிங்களா, எனக்கு தெரியும் இந்த கொடை ஞாபகம் இருக்கா, நீங்க கொடுத்ததாங்க எனக்கு தெரியுது, ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும், இந்த கொடையை நான் இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன் தெரியுமா. இப்ப அப்படி பாத்தீங்கன்னா நார்மலா பேசுறாங்க. நம்ம ஹீரோயினி ஆக்சுவலி டைவர்ஸ் ஆயிடுச்சு, 2 பேரும் கோவமா தான் பேசுறாங்க. நம்ம ஹீரோயினி என்ன சொன்னாங்க, இனிமே மூஞ்சில முழிக்காதீங்க, தயவு செய்து என்னோட இதுல வராதீங்கன்னு சொல்லிட்டு தானே போனாங்க. ஆனா இங்க பார்த்தா எப்பயும் போல நார்மலா பேசுறாங்க. என்னங்க நீங்க இப்படி நனைஞ்சு போய் நிக்கிறீங்க அப்படின்றப்ப ஹியான் என்னாச்சு அப்படின்றப்ப என்ன பாக்குறீங்க, ஒன்னும் அப்படி எல்லாம் பாக்காதீங்க, அதான் 51% சான்ஸ் இருக்குல்ல, கண்டிப்பா நான் உயிர் பழச்சிட்டேன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நம்ம ஜெர்மனிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம போவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோ ஆச்சரியமா பாக்குறாரு, என்ன ஜெர்மனிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கா, ஆல்ரெடி போயிட்டு வந்தாச்சேடா, எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான அந்த டெஸ்ட்ல முடிச்சிட்டு வந்தாச்சேன்னு இவர் ஒரு மாதிரியா பாக்குறாரு. இப்போ என்னன்னா இவங்க ஜெர்மனிக்கு ட்ரீட்மெண்ட் போறதுக்கு முன்னாடி நடந்த அந்த இதுக்கு போயிட்டாங்க. இவங்களுக்கு ஊடால நடந்த நிறைய விஷயங்கள் மறந்துருச்சு அப்படிங்கறத நம்ம ஹீரோ அப்பதான் ஃபீல் பண்றாரு. ஏன்னா இவன் அந்த விஷயத்தை பத்தி பேசலாலேன்னு இவர் ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்காரு. ஹியான் அப்படின்னு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க இப்படியா நனையிறது அப்படின்னு எல்லாத்தையும் தட்டி விட்டு இருக்கும்போது அவர் ஒரு மாதிரியா முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் அவங்கள்ட்ட சொல்ல மறந்துட்டேன், என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னேன்ல ஏமின்சான், அவளுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆச்சுங்க. இது வந்து எப்ப பேசியிருப்பாங்கன்னா அங்க ஜெர்மனில இருக்கும்போது இவங்க 2 பேரும் ரூம்ல ஒண்ணா தூங்குறதுக்காக போயிருப்பாங்க. அப்ப இந்த விஷயத்தை பத்தி நம்ம ஹீரோயினி பேசியிருப்பாங்க. அதே விஷயத்தை இங்கேயும் பேசுறாங்க, அதே விஷயத்தை இங்கேயும் சொல்றாங்க. அவ வந்து ஆக்சிடென்ட் ஆகி இதுல இருக்கும்போது அவன் புருஷன் இன்னொருத்திய கூட்டிட்டு ஓடிட்டா, அதுவும் இல்லாம அவ சொத்த புறாத்தி பேரை மாத்திட்டான். ஆனா அவ உயிர் பிழைச்சு வந்து இன்னைக்கு நல்லா தாங்க இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அது மாதிரி நானும் உயிர் பிழைச்சு வந்துருவேன், ஆனா நீங்க அந்த மாதிரி பண்ண மாட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவர் அப்படியே கண்ணுல இருந்து தண்ணீர் வந்து என்னை மன்னிச்சிருமா அப்படின்றாரு. அவங்களும் எதுக்குங்க மன்னிப்பு கேட்கறீங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம ஹீரோக்கு இப்பதான் ஒரு விஷயமே புரியுது, எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம பொண்டாட்டியை நம்ம விட்டுட்டு விலகி இருக்கோம், இந்த மாதிரி நேரத்துல நம்ம டைவர்ஸ் வாங்கினது மிகப்பெரிய தப்பு அப்படிங்கறத உணர்ந்து அப்படியே கண்ணீர் விட்டு அழுகிறாரு, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி. அதே நேரத்துல அவங்களுக்கு என்னங்க நீங்க குழந்தை மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சோ நம்ம ஹீரோயினிக்கு நிறைய விஷயங்கள் அதாவது ஊடால நடந்த விஷயங்கள் எல்லாம் மறந்து போயிருக்குது, சில விஷயங்கள் தான் ஞாபகம் இருக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னும் உங்களுக்கு டிவோர்ஸ் ஆலங்கிற விஷயம் தான் நம்ம ஹீரோயினி மைண்ட்ல இருக்கு. ஆனா நம்ம ஹீரோக்கு உண்மை தெரியும்ல, அதனாலதான் அழுகிறாரு. சோ இதோட இந்த எபிசோட முடிச்சிடறானுங்க. இனிமே வர்ற இந்த எபிசோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசா தான் இருக்கும், ஏன்னா நிறைய இருக்கு இதுல விஷயங்கள், அதனால உங்களுக்கு நல்லா கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி பெருசா போடுறேன். ஓகே மக்களே, இதை பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேவா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே மக்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.